இடம்பெறுகின்ற அந்த சென்று கொண்டிருக்கிறோம். உடன்பிறப்பு குத்துவிளக்கு நானும் மனைவியும் எங்களுடைய ஊரில் திருமணம் நடக்க போகுது. இது கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். இது அதை பம்பை வந்து எங்களுடைய பார்த்து கொண்டுருங்க. எப்படி வலது கால எடுத்து சொல்கிறேன், எப்படி திருமணத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைய தினம் என்னுடைய உடன்பிறப்பு தம்பி அவர்களுக்கு ஒரு திருமணம். சந்நிதி கோயிலில் எப்படி திருமணம் நடக்குமோ அதே போல் எங்களுடைய ஊரில் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு அம்மன் கோயில். இந்த கோயிலில் ஒரு திருமணத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. விதுட யூடியூப் சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்கள். நாங்கள் எங்களுடைய குடும்பம் எல்லாம் சேர்ந்து இந்த திருமணத்தை உங்களோட வந்து பகிர்ந்து கொள்வதில் சந்தோஷப்பா. எங்களுடைய வீட்டில் கால நேரம் என்னுடைய அம்மா அப்பா இப்பொழுது குத்து விளக்கு ஏற்றுகின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவது கட்டமாக எங்களோட வீட்டிலிருந்து தம்பி வந்து எப்படி வெளிக்கிட்டு ஆலயத்துக்கு போகிறார் என்ற காட்சியை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இவர் தான் என்னுடைய தம்பி. இவற்ற பேர் வந்து லதுஷன். என்னுடைய தம்பி உங்களுக்கு தெரியும், எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குது, தம்பி இருக்குது. இன்றைய தினம் தம்பிக்கு வந்து திருமணம் நடக்க போகுது. அந்த காட்சி எங்களோட பகிர்றேன். முதலாவது கட்டமாக தோழன் வந்து அந்த தொப்பியை தூக்கி தலையில் வைக்கின்ற அந்த நிகழ்வை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த நிகழ்வு எங்களுடைய வீட்டில் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இதே மாதிரி பெண் வீட்டிலையும் இதே மாதிரி இடம்பெற்று கொண்டிருக்கும். இதே நேரத்தில் நிகழ்வு வந்து பெண் வீட்டிலையும் இடம்பெற்று கொண்டிருக்கும். அதே நேரத்தில் என்னுடைய மாமா மாமியார் இப்பொழுது தம்பிக்கு வந்து அந்த ஆசீர்வாதம் வழங்குகின்ற அந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நானும் எனது மனைவியும் இந்த இடத்துல நிற்கிறோம். தம்பி வந்து எங்களிடம் வந்து ஆசீர்வாதம் வேண்டியாச்சு. அடுத்த கட்டமாக நாங்கள் ஆலயத்துக்கு செல்ல போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குற காட்சி போல் பெண் வீட்டையும் சுவாமி படத்துக்கு முன்னால் பெண் வந்து குத்து விளக்கேற்றி தாய் தகப்பனிட்ட ஆசீர்வாதம் வேண்டுவாங்க. இப்போ நாங்கள் எங்களோட வீட்டில் இருந்து ஆலயத்துக்கு வந்து நாங்கள் அனைவரும் வெளிக்கிட போகிறோம். இதே போல் பெண் வீட்டாரம் வந்து இப்பொழுது ஆலயத்துக்கு சென்றிருப்பாங்க. இப்போ நாங்கள் அடுத்த கட்டமாக ஆலயத்துக்கு செல்ல போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது இது என்னுடைய வீடு. இப்போ நாங்கள் அப்படியே குடும்பமாக நாங்கள் மகிழ்ச்சியாக ஆலயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வீட்டிலிருந்து காலை நாங்கள் 9:30 மணிக்கு நாள் அப்படின்னு சொல்லி ஐயர் சொல்லியிருந்தார். அதனால் நாங்கள் இப்பொழுது சகல விஷயத்தை முடிச்சுட்டு ஒருத்தராக ஆலயத்தை நோக்கி செல்கிற அந்த காட்சி, நானும் எனது மனைவியும் செல்கிற காட்சியையும் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. முன்னால் பார்த்தீங்கன்னா சொன்னால் தம்பியும் தோழனும் செல்லினம். அப்படியே பின்னால் அப்பா வரார், அங்கால அம்மா, அங்கால மாமி தாலியை வந்து அந்த தட்டில் வச்சு உரிய முறைப்படி கொண்டு செல்கிற காட்சி. நானும் மனைவியும் அப்படியே எல்லோரும் சந்தோஷமாக சென்று கொண்டிருக்கிறோம். இதே போல் மணப்பெண்ணும் காரில் வந்து ஆலயத்துக்கு வந்திருப்பாங்க. அடுத்த கட்டமாக ஆலயத்துக்குள்ளே என்ன இடம்பெறுது என்று சொல்லி பார்க்க போகிறோம். மணமகன் மணமகளை முதன்முறையாக பார்க்குறோம். மணமகன் என்னுடைய தம்பி லதுசன், மணமகள் பெயர் கிருஷிகா. இப்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் திருமணம் இடம்பெற போகின்றது. எனது அன்பு தம்பிக்கு 6ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு திருமணம் இடம்பெறுகின்ற அந்த காட்சிகளை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அனைவரது ஆசீர்வாதத்திலையும் இந்த திருமணம் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. முக்கியமாக இந்த திருமணத்தில் என்னெல்லாம் இடம்பெறுது என்று சொல்லி ஆரம்பத்திலிருந்து பார்க்குறீங்க. இப்போ நானும் மனைவியும் ஒன்றாக இணைந்து எங்களுடைய ஆசீர்வாதத்தை வந்து நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் பாருங்கள். அடுத்ததாக தம்பி வந்து மனைவியாருக்கு வந்து பொட்டு வைக்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். தாலி கட்டியதுக்கு பிறகு அடுத்ததாக என்னென்ன இடம்பெற்று என்று சொல்லி பார்த்துருப்பீங்க. அடுத்ததாக எனது தம்பியும் தம்பியினுடைய மனைவியும் மாலை மாற்றுகின்ற அந்த நிகழ்வை வந்து நாங்கள் இந்த இடத்துல பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது வந்து அந்த மெட்டி போடுகின்ற நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். தம்பி வந்து மனைவிக்கு வந்து மெட்டி வந்து போட்டு கொண்டிருக்கிறார்.
चित्रायां शिवमात्रयम् अल्लारोग्य श्रीगणपतिं धर्मार्थकालोपशादित्यमायुवतिन्नानगरभाग्यसमर्प्यं विघ्नेश्वरस्वामिनः कुमार्यम्बिका देवी அடுத்ததாக வந்து ஆலய குருக்களுக்கு வந்து நாங்கள் தட்சணை வந்து வழங்குகிறோம். குடும்பமாக தம்பியும் தம்பியினுடைய மனைவியாரும் இந்த தட்சணையை வந்து வழங்கினோம். ஆலய குருக்களும் வந்து ஆசீர்வாதம் வழங்கி தட்சணையை ஏற்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். முத்துமாரி அம்மன் கோயிலில் வந்து திருமணம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. திருமணம் முடிந்ததுக்கு பிறகு முத்துமாரி அம்பாளை நாங்கள் குடும்பமாக தரிசிக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அம்பாளுக்கு பூஜைகள், அபிஷேகங்கள், அர்ச்சனைகள் எல்லாம் இடம்பெற்று பல விடயங்கள் இடம்பெற்று அதற்கு பிறகு மணமகனுக்கு ஆசீர்வாதம் நாங்கள் வழங்க போகிறோம். குடும்பமாக எப்படி ஆசீர்வாதம் வழங்குகிறோம் என்கின்றதான் அடுத்த காட்சிகள். என்னுடைய மாமா மாமி ஆசீர்வாதம் வழங்கியதை பார்த்துருப்பீங்க. அடுத்ததாக என்னுடைய தங்கச்சியார் சுவிஸிலிருந்து வந்திருக்கிறாங்க. தம்பிக்கு வந்து ஆசீர்வாதம் வழங்கி கொண்டிருக்கிறாங்க தொலைபேசி ஊடாக. அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதே போல் என்னுடைய அண்ணாக்கள், உறவினர்கள், இந்த திருமணத்துக்கு வராதவர்கள் தொலைபேசியின் ஊடாக வந்து இந்த திருமணத்துக்கு வீடியோ கால் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தாங்க. அதே போல் இங்கு வந்திருக்கின்ற என்னுடைய உறவினர்கள் ஒவ்வொருவரும் எப்படி என்னுடைய தம்பியினுடைய மனைவிக்கு வாழ்த்துக்களையும் அதுபோல் ஆசீர்வாதங்களையும் எப்படி வழங்குறாங்க, யாரெல்லாம் வந்திருந்தாங்க என்கின்ற காட்சியை தான் நீங்கள் இப்பொழுது ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். எனக்கு உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு சிறிய ஒரு குடும்பம். அன்பு அம்மா இருக்கிறாங்க, அன்பு அப்பா மற்றும் தம்பி, தங்கச்சி, அடுத்தது நான். அப்போ என்னுடைய திருமணம் நீங்கள் யூடியூப் வாயிலாக பார்த்துருப்பீங்க. அடுத்த தங்கச்சிக்கு திருமணம் முடிந்து விட்டது. இப்பொழுது தம்பிக்கு தான் திருமணம் முடிகின்ற அந்த காட்சியை நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் ஆசீர்வாதம் வழங்கி கொண்டிருக்கிறாங்க. இப்பொழுது நானும் எனது மனைவியும் ஒன்றாக இணைந்து நாங்கள் இருவரும் எனது தம்பிக்கும் மனைவிக்கும், அதாவது தம்பியினுடைய மனைவிக்கும் ஆசீர்வாதம் வழங்குகின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றீங்க. அடுத்ததாக என்னுடைய தம்பியினுடைய மனைவியார், அவருடைய அம்மா அப்பா ஆசீர்வாதம் வழங்குகிற அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. எனது அம்மா அப்பா இப்பொழுது தம்பிக்கும் தம்பியினுடைய மனைவியாருக்கும் ஆசீர்வாதம் வழங்குகின்ற அந்த காட்சியை பார்க்குறீங்க. அடுத்ததாக நீங்கள் பார்க்க போகிறது முக்கியமான காட்சி. மணமகள் மற்றும் மணமகனுக்கு நாங்கள் வந்திருக்கின்ற அனைவரும் வந்து தட்சணை வந்து வழங்க போகிறோம். இது வந்து நாள் காசு அப்படின்னு சொல்லுவார்கள். இது எல்லோரும் வந்து வழங்குவாங்க. வெற்றிலையில் காசை வச்சு உரிய முறைப்படி வந்து நாள் காசு வழங்குகின்ற அந்த விடயத்தை பார்க்க போகிறோம். திருமணமாகியது முதலாக காசு வந்து வேண்ட ஒரு முறை இங்கே இருக்குது. அந்த வகையில் என்னுடைய அம்மா அப்பா மணமகளுக்கு வந்து நாள் காசு வழங்குகின்ற நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அடுத்ததாக மணமகளினுடைய அம்மா அப்பா நாள் காசு வந்து வழங்கி கொண்டிருக்கிறாங்க. வெற்றிலையில் வச்சு வழங்குறத மகிழ்ச்சியாக வந்து மணமகளும் மணமகனும் ஏற்றுக்கொள்கிற அந்த காட்சி. அடுத்ததாக உங்கள் விதுடொட்டினுடைய மனைவியாரும் மணமகனுக்கு வந்து நாள் காசு வந்து நாங்கள் வழங்க போகிறோம். அடுத்ததாக என்னுடைய மாமா மாமி வந்து நாள் காசு வந்து வழங்கினோம். அடுத்த காட்சி எங்களுடைய உறவினர்கள் ஒவ்வொருவரும், பெண் வீட்டாரனுடைய உறவினர்களும் நாள் காசு வழங்குகின்ற காட்சியை வந்து பார்க்க போகிறோம். அடுத்ததாக என்னுடைய தம்பியினுடைய மனைவியும் இப்பொழுது எங்களுடைய அம்மா அப்பாவினுடைய காலில் வந்து ஆசீர்வாதம் வேணுமாம். அந்த அருமையான காட்சியை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், எங்களுடைய அம்மா அப்பா அந்த காலில் விழுந்து அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. தம்பியினுடைய மனைவியினுடைய அம்மா அப்பா அவர்களுடைய காலில் விழுந்து என்னுடைய தம்பியும் மனைவியாரும் ஆசீர்வாதம் வேண்டுகிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அடுத்த காட்சி, குடும்பமாக எல்லோருமாக நின்று நாங்கள் குடும்ப புகைப்படங்களை வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அந்த காட்சி தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இதில் வந்து எங்களுடைய அம்மா அப்பா, தம்பியினுடைய மனைவியாருடைய அம்மா அப்பா வந்து நிற்கணும். அப்படியே நாங்கள் அனைவரும் ஒன்றாக வந்து குழுவாக நின்று குடும்ப புகைப்படத்தை வந்து எடுத்தோம். பாருங்கள், மனைவியாரும்
தம்பியும் வந்து சந்தோஷமாக வந்து இருக்கிற இந்த இடத்துல திருமணம் வந்து முடிச்சாச்சு. நாங்கள் வீட்டுக்கு வந்து செல்ல அனைவருமாக இறைவனை வேண்டி வணங்கி விட்டு அதுக்கு பிறகு ஆலயத்தை சுற்றி கும்பிட்டுட்டு குடும்பமாக பாருங்க இப்படி கதைச்சி சந்தோஷமாக வாரமெண்டு பாருங்க. இதுதான் உண்மையிலே ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை. இது கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும். இதை நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணுறோம் இந்த வாழ்க்கையை. அப்படியே நாங்கள் நின்று புகைப்படம் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு செல்ல போகிறோம். வீட்டிலேயும் பல விஷயங்கள் இடம்பெற்றது, அதையும் இந்த காணொலியில் நான் நினைக்கிறேன். இப்பொழுது நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். காலமே எப்படி நாங்கள் போயிருந்தோம் என்று பார்த்துருப்பீங்க. இப்பொழுது நாங்கள் திருமணம் முடிச்சுட்டு எங்களுடைய வீட்டுக்கு வந்து வீட்டில் வந்து பல விடயங்கள் இருக்குது, உரிய முறைப்படி சில முறைகள் இருக்குது. சுவாமி படத்தட்டிலெல்லாம் பல விடயங்கள் செய்யணுமாம். அதை பார்க்க போகிறோம். இப்போ வந்து தம்பியும் மனைவியும் அவருடைய மனைவியாரும் வந்து காரில் இருந்து கீழே இறங்கினோம். அடுத்ததாக வந்து நாங்கள் ஆலாத்தி வந்து எடுத்து அவர்களை வந்து வரவேற்க போகிறோம். அதுக்கு முதல் வந்து குத்து விளக்கில் விளக்கேற்றி ஆலாத்தி வந்து எடுக்கின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. என்னுடைய தம்பியும் மனைவியாரும் முதல் முறையாக வலது காலை எடுத்து வைத்து வீட்டுக்குள்ளே வரணுமாம். அந்த காட்சி தான் இது. பாருங்கள் எப்படி வலது காலை எடுத்து வச்சு எங்களுடைய வீட்டுக்குள்ள முதன் முறையாக அவங்க திருமணம் முடித்து வாராங்க. அந்த காட்சி தான் பார்க்குறீங்க. இப்போ நாங்கள் அப்படியே சுவாமி அறைக்குள்ளே வந்து போகிறோம். சுவாமி அறைகளையும் வந்து வலது காலை எடுத்து வைத்து தான் உள்ளே வரணுமா, அதுதான் பார்க்குறீங்க. வலது காலை எடுத்து வைத்து எப்படி உள்ளே வந்து அதுக்கு பிறகெல்லாம் பல விடயங்கள் இடம்பெறுகின்றது. பாருங்கள், சுவாமி பட விளக்குக்கு மணமகள் கிருஷிகா வந்து விளக்கேற்றி வைக்கிறாங்க. இதுதான் உண்மையான ஒரு பண்பாடு, எங்களுடைய தமிழர் கலாச்சாரத்தில் இருக்கிற பண்பாடுகள். அப்படியான முக்கியமான காட்சிகளை நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீங்க. வணங்கியதுக்கு பிறகு அவர்களை வந்து இருத்தியாச்சு, வீட்டில் வந்து இருத்தியாச்சு. இதுக்கு பிறகு உறவினர்கள் வந்து ஆசீர்வாதம் வழங்கியிருந்தாங்க. இதுக்கு பிறகு ஒரு விடயம் இடம்பெற்றதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. மனைவி வந்து கணவனுக்கு திருமணம் முடித்ததுக்கு பிறகு சுவாமி அறைகளை வந்து உணவுப் பொருட்களை வச்சு வாழை இலையில் வந்து பரிமாறி அதற்கு பிறகு மனைவி கணவனோட ஒன்றாக இருந்து உண்ணுறது. இதில் வந்து மாறி மாறி ஊட்டியெல்லாம் விடுவாங்க. இது ஒவ்வொரு திருமணத்துக்கு பிறகும் இடம்பெறும். அந்த காட்சி தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ பாருங்கள், தம்பியினுடைய மனைவியார் எப்படி என்னுடைய தம்பிக்கு அந்த உணவை வந்து அன்பாக பரிமாறுறாங்க என்கிறத பார்த்து கொண்டிருக்கிறீங்க. காலம் பூராகவும் இப்படி சந்தோஷமாகவும் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக் கொள்கிறேன். எப்படி நீங்கள் அன்பாக ஊட்டுகின்றீர்களோ அதுபோல் காலம் பூராகவும் அன்பாகவும் சந்தோஷமாகவும் வாழ்த்த வேண்டும். அடுத்த காணொலியில் கூட நான் சந்திக்கின்றேன் மக்களே. இப்படி நீங்களும் கீழே வாழ்த்துவீங்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். வாழ்த்துங்கள். வாழ்த்துறது தான் ஒரு சந்தோஷமே. என்னுடைய தம்பியானுடைய திருமண வைபவத்தை பார்த்துருப்பீங்க, எப்படி இடம்பெற்றேன்னு பார்த்துருப்பீங்க. உண்மையில் ஒரு ஆலயத்தில் எப்படி திருமணம் இடம்பெறுகிறது, அதுக்கு பிறகு வீட்டில் எப்படி இடம்பெறுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. குடும்பமாக இந்த நிகழ்வை உங்களோட பகிர்றதில் நான் சந்தோஷப்படுறேன். இது உங்களோட பகிர்றது மட்டும் இல்லை, இது எனக்கு ஒரு ஆவணம். அதாவது ஆவணம் என்பது வந்து எதிர்கால சந்ததிக்கு வந்து இதை காட்டுறதுக்கு வந்து எனக்கு பெரிய உதவியாக இருக்கும். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு பிறகு இந்த காணொளி மிக மிக பொக்கிஷமாக எனக்கு இருக்கும். இது ஒரு வித்தியாசமான காணொளியாக நான் நினைக்கிறேன். இது எனக்கு ஒரு பொக்கிஷமாகவும் நான் நினைக்கிறேன். இது ஒரு அழகிய தருணம். அடுத்த காணொளியுடன் உங்களை நான் சந்திக்கும் என்று உங்கள் அன்பான விது டாட்